இந்த நாள்லையுமாய் தேவன் நமக்கு கொடுக்குறதான வசனத்தை நாம் வாசித்து அதில் தேவன் என்ன நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம கற்றுக்கொள்வோம். போன வாரத்தில் நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. எதையும் விட்டு விடாதீங்க, சரியா? அந்த 40 நாளோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை விட்டு விடாதபடி தொடர்ந்து மறுபடியும் அந்த வசனங்கள்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மிகுந்த உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், சரியா? வேத வசனம் தான் நம்மளை எந்த நேரத்திலையும் விடுதலையாக்குறது. வேத வசனம் இல்லாமல் நம்ம ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது, விடுதலை பெற முடியாது, ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ வார்த்தை தான் நம்மளை ஒவ்வொரு நாளையும் ஜெபத்தில் வழி நடத்தும், விடுதலைக்கு வழி நடத்தும், ஜெயத்தில் வழி நடத்தும். அப்போ நம்ம என்ன செய்யணும், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, இன்னைக்கு தலைப்பு வசனமாக கொலோசியர் 2:15 வாசிப்போமா? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருக்கிற கையெழுத்தை குலைத்து அதெல்லாம் அழிச்சிட்டு அதை நடுவில் இராதபடிக்கு அது என்ன செய்யறது, நம்ம வாழ்க்கைக்குள்ளே, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே, நம்ம குடும்ப வாழ்க்கைக்குள்ளே, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், கணவனுடைய வாழ்க்கையில், யாருடைய வாழ்க்கையில் அது நடு சென்றா வந்துடாதபடி அதை என்ன செஞ்சாலாம், அதை நடுவிலிருந்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தாராம். நமக்கு விரோதமாக யார் கையெழுத்து போடுவா? பிசாசு தான் கையெழுத்து போடுவான், இல்லை? அந்த கையெழுத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், குலைத்து போட்டு அதை சிலுவையின் மேல் வைத்து ஆணி அடிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு விரோதமாக என்ன வருதோ எதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் தெளிவாக வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் அதை நம்மளை விசுவாசிக்க விடாதபடிக்கு பிசாசு என்ன செய்வேன், நம்மளை அதுக்கு விரோதமாக எப்படி செய்யணுமோ அதைத்தான் கொண்டு வரான்னு ஒழிச்சு அதை விசுவாசத்தை அதன்படி நடக்கணும் அப்படின்னு நம்மளை வழி நடத்த விட மாட்டான், சரியா? ஆனால் அதுக்கு கீழே உள்ள வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும். பிசாசு நம்ம மேல் வைக்கிறதான துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அப்புறம் என்னது, அவைகளெல்லாம் உரிந்து கொண்டு அவன் வச்சிருக்கிறதான துரைத்தனம், அப்புறம் என்னது, அதிகாரம், இதெல்லாம் நினைஞ்சிட்டார் ஆண்டவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. ஆண்டவர் நினைஞ்சிட்டாரு அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார், அவர் சிலுவையில் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் என்னென்னமோ திட்டம் போட்டான். அதனால தான் 2 வயசு குழந்தையாக இருக்கும்போதேவும், அவர் பிறந்த உடனேவும் 2 வயசுக்கு கீழே அந்த அத்தனை பிள்ளைகளையும் என்ன செஞ்சான், கொல்றதுக்கு திட்டம் போட்டான். அப்போ ஏசாமி அழிஞ்சு போவார்ல, ஏன்னா குழந்தை பற்றியும் பிறந்திருக்கு. அவன் தேடி, ஏரோது ராஜா தேடி அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கே 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சான். அப்போ அவன் கணக்கு போட்டுட்டான், எந்த நாளில் அந்த தேவதூர்கள், அந்த ராஜாக்கள் நம்மகிட்ட வந்தாங்க, அவங்க வந்து சொப்பனத்தை சொன்னாங்க இப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அவங்க சாஸ்திரிகளாம் கூட்டு வந்து, ஞான சாஸ்திரிகளாம் கூட்டு வந்து விசாரித்து எல்லாம் கணக்கு போட்டு அவன் பார்க்கும்போது அவனுக்கு எப்படி வந்துச்சு, அந்த கணக்கு ஒரு 2 வயசுக்குள்ளே இருக்கும் குழந்தை. அதனால என்ன செஞ்சிடணும், அந்த குழந்தையெல்லாம் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டான். அப்போ குழந்தையாக இருக்கும்போதே அவன் இணைஞ்சான், திட்டம் போட்டான். அது மாத்திரமில்ல, அவன் திட்டம் போட்டு இணைஞ்சான் அழிக்கிறதுக்கு 2 வயசு குழந்தை கீழே எல்லாத்தையும் அழிச்சான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய அதிகாரத்தையும் உன்னுடைய துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாக நீ என்னென்ன திட்டம் போட்டியோ உன்கிட்ட இருந்து இப்போ நான் எல்லாத்தையும் இணைஞ்சிறேன், உரிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினைஞ்சார். சிலுவையில் தன்னை அடிப்பதற்கு என்னஞ்சாரு ஒப்புக்கொண்டார். அது மேலே எதுக்கு ஒப்புக்கொண்டார்னு சொன்னால், அவனை ஜெயிப்பதற்கு, அவன் தலையை நசுக்கி அவனை ஜெயிப்பதற்கு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையின் மேல் இணைஞ்சாரு, வெற்றி சிறந்தார். அவன் அந்த சிலுவையை தூக்குனா, ஆண்டவர் சிலுவையை தூக்கிட்டா இவன் இணைஞ்சிருவான், வீணா போயிடுவான். இவன்கிட்ட இருந்து எல்லா அதிகாரமும் பிடுங்கப்பட்டுரும், இவன்கிட்ட இருக்கிற எல்லா காரியங்களும் பிடுங்கப்பட்டுரும்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் நினைச்சான், சிலுவைக்கு போக விடாதபடிக்கு எத்தனையோ காரியங்களை செஞ்சான். சிலுவைக்கு போக விடாதபடி எத்தனையோ காரியங்களை செஞ்சான். ஆண்டவர் நினைஞ்சாரு, எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு, சிலுவையின் மேல் எல்லாத்தையும் ஆணி அடிச்சுட்டு அது வெளியரங்கமாக எல்லாரும் பார்க்கும்படியாக, உலகமே கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் நினைஞ்சாரு, மேலான சிலுவையில் 2 கரங்களை விரித்து அந்த பிசாசை ஜெயிக்கும்படியாக, அவன் தலையை நசுக்கும்படியாக, உலகத்தினுடைய எல்லா கண்களும் பார்க்கும்படியாக ஆண்டவர் நினைஞ்சாரு, சிலுவை மேலே வெற்றி சிறந்தார், பிசாசை ஜெயித்தார், அவனுடைய தலையை நசுக்கினார். அவன் வச்சிருக்கிற அத்தனை அதிகாரத்தையும், அவன் வைத்திருக்கதான எத்தனை திட்டங்களை போட்டு எல்லாவற்றையும் குலைத்து என்னஞ்சாரு, சிலுவையில் மேல் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. எப்படி வெற்றி சிறந்தார்? அந்த வெற்றி நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஹல்லேலூயா.
ஆமாம், ஆண்டவர் மட்டும் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவர் அப்படியே விட்டுட்டு போகிறவரில்ல. ஆண்டவர் சிலுவை மேலே இணைஞ்சார், செஞ்சுட்டு அது நீங்களும் நானும் அனுபவிக்கணும் தான் ஆண்டவர் அப்படி செஞ்சுட்டு போனார். எப்படி வெற்றி சிறந்தார்? 2 கொரிந்தியர் வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, எல்லா இடங்களிலும் ஆண்டவர் எல்லாரையும் வெற்றி செய்ய விட மாட்டார், எல்லாரையும் வெற்றி சிறக்க பண்ண மாட்டார். அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். கிறிஸ்தவை விட்டுட்டு ஓ மாம்சத்தின்படி, உன்னுடைய அறிவின்படி, உன்னுடைய படிப்பின்படி நீ போய் என்ன செய்ய முடியாது? வெற்றி பெற முடியாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த இது இருக்கலாம், அந்த படிப்பு இருக்கலாம், அந்த அறிவு இருக்கலாம், அந்த அந்தஸ்து இருக்கலாம். ஒரு விளையாட்டிலையோ, ஒரு எக்ஸாம் எழுதுறதுலையோ, இல்லை ஒரு தேர்வுலையோ, இல்லை ஒரு வெளிநாடு போகிற காரியங்களிலையோ, எதுலையோ எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா எல்லா இடங்களிலும், ஒரு இடத்துல 2 இடங்கள எல்லா இடங்களையும் என்ன செய்வார்? அவர் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம என்னது கிரிக்கெட்டில் கூட ஒரு பையன் கூட ஆண்டவருடைய பிள்ளையான், அவன் சொல்கிறான், ஆண்டவர் தான் என்னை ஜெயிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கிறிஸ்துவின் வாசனையை சொல்லுகிற மகனாய் அவன் வெளிப்படுத்துகிற பிள்ளையாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீ எங்கே போனாலும் என்ன செய்வ? வெற்றி பெற முடியும். அதனால தான் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த தேவனுக்கு? பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாருக்குள்ளே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா பிதா சொல்கிறாரு, பிதா என்னிலும் நான் அவரிலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அதுக்கடுத்து சுவிசேஷத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், பிதா என்னிலும் நானும் அவரிலும் இருக்கிறது நீங்கள் எப்படி காண்கிறீரோ அதே போல் பிதாட்ட சொல்கிறார் ஆண்டவரே, நான் என்னுடைய சீசர்களுக்குள்ளே இவர்களுக்குள்ளே இருக்கிறேன், இவர்கள் எனக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், கிறிஸ்துவை பார்க்கும்போது பிதாவை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக கொண்டு வருவார். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கிறிஸ்துவையும் வெளிப்படுத்த மாட்டோம், பிதாவையும் வெளிப்படுத்த மாட்டோம், ஆவியானவரும் வெளிப்படுத்த மாட்டோம். நமக்குள்ள இருக்கிற மாம்சம் மட்டும்தான் வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டால் ஒரு நாளும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி பெற முடியாது. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும்? வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கணும். இதே வெளிப்படுத்தல் 21:7 வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆமா, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பார்த்தீங்களா எப்படி சொல்லி இருக்குது? அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எப்படி இருக்கிறானா? எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான் அப்படின்னா அவன் வெற்றி பெற்றுட்டானா அவனுக்கு என்ன கிடைக்கும்? பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கிஃப்ட்டு கிடைக்கும், பரிசு கிடைக்கும். இன்னும் வேறு என்ன கிடைக்கும்? அவன் இருக்கிற ஊரில் போனால் அவனுக்கு அவங்க அந்த ஊரில் பாராட்டு கிடைக்கும், அவங்க ஸ்கூலில் பாராட்டு கிடைக்கும், அவங்க பெற்றோர்கிட்ட பாராட்டு, அவங்க சொந்த பந்தத்தில் பாராட்டு, அந்த ஊர் எம்எல்ஏட்ட பாராட்டு, பல விதங்களில் அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஆமாம், எல்லாமே கிடைக்கும். எல்லாத்தையும் சுதந்தரித்து கொள்ளுவான். ஒருத்தன் வெற்றி பெற்றனா அதே தோல்வி அடைஞ்சிட்டானா எவ்வளோ வருத்தம் இல்லை? எவ்வளோ வருத்தம். நம்ம கூட அப்படித்தான் அநேக நேரங்களில் பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால நமக்குள்ள சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆறுதல் எல்லாவற்றையும் இழந்து முகத்தை அப்படியே தொங்க வச்சுட்டு உட்காந்துருப்போம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை, இருந்தது போல் இருக்கிறது போல் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லுவோம்ல, பழமொழி சொல்லுவோமே, தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க, தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது, பழமொழி சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்மளும் அது மாதிரி தான் இருக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துக்குள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறான். நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன். எப்போ? கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன். அவன் என்ன செய்வான்? அவள் எனக்கு குமாரனாகவும் எனக்கு குமார்த்தியாகவும் இருப்பார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வெற்றி சிறக்க பண்ணுகிறதுக்கு முதலாவது என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். சரியா? இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு அவர் சிலுவையில் எல்லாம் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாரு?
வெற்றி சிறந்துட்டார். அப்போ நம்ம வெற்றி சிறக்கிறவர்களாய் காணப்படணும். சரி, எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும்? நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? அப்போ ஒரு சில சோதனைகளாக நமக்கு வரும் இல்லை? சோதனையெல்லாம் வரும்ல. சும்மா வெற்றி கிடச்சிருமா? இப்போ ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடணும்னா எவ்வளோ நாள் ஓடி 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 என்ன செய்யணும்? ட்ரைனிங் எடுக்கணும். ஆமாம், கிரிக்கெட் விளையாட போகிறோன்னா அவனுக்கு தனியாக விட்டுருவாங்க, போய் கிரிக்கெட்டில் விளையாடு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அது நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு என்னது? ஒரு சோதனை காலம். அப்போ அதெல்லாம் அவங்க பழகி 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 அவங்க உடம்பை என்ன செய்யும்? அப்பாசிப்படுத்தி கொள்வாங்க. என்னது சொல்கிறது? பழக்கப்படுத்தி கொள்ளுவாங்க. பழக்கப்படுத்தி கொண்டாத்தே அவங்க போய் அங்கே கிரவுண்டில் நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவங்க உடம்பு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம சோதனையை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் வரும். முதலாவது எதில் சோதனை வரும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, மாம்ச சோதனை வரும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி சிறக்க பண்ண விடாதபடிக்கு நமக்கு ஒரு சோதனை வரும். என்ன சோதனை? மாம்சத்தில் சோதனை வரும். அந்த மாம்ச சோதனை என்னன்னு பார்ப்போம். சரியா? யாக்கோப்பு 1 அதிகாரம், யாக்கோப்பு 1 அதிகாரம் 13-15 வரைக்கும் வாசிப்போமா? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதிக்கப்படுகிறவன் என்ன சொல்லணுமா? ஆமா, நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லாது இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஆமா, தேவன் என்ன செய்றாரு? பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. பார்த்தீங்களா என்ன வசனம் சொல்லி இருக்கிறது? அவனவன் அவளவள் தன் சுய இச்சை. இது தேவனே என்னை சோதிக்கிறாரு இல்லை? வசனம் தான் என்னை சோதிக்குது, இந்த உபவாசம் தான் என்னை சோதிக்குது, இந்த சபைக்கு போனேன் அதனால தான் எனக்கு சோதனை வருது அப்படின்னு நீ சொல்லாத. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனவன் தன் தன் இச்சை, சுய இச்சை. உனக்குன்னு ஒரு ஒரு இச்சை இருக்குது, சுய இச்சை. அதே சுய விருப்பம் இல்லை? சுய விருப்பம், நம்முடைய சொந்த விருப்பம். அந்த விருப்பத்தை தடை பண்ணுறதுக்கு யாரால முடியாது. அப்படி நம்ம குடும்பத்திலே நம்ம பிள்ளைகள், நம்ம அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி பேசுறதை நம்மளே கேட்டிருக்கோம். ஏன் நான் இதெல்லாம் செய்யக்கூடாதா? மற்றவங்களாம் செய்யலையா? நான் செஞ்சா என்ன? இதெல்லாம் பெரிய பாவமா? கேட்குறோமா கேட்கலையா? இங்கே பாருங்க சொல்லிருக்காது. சொல்லுமா, வாசிமா. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எப்படி சோதனை வருது? அவனவன் சொந்த இச்சை, சொந்தமா நீங்களே தேடிக்கிறது. இது ஆண்டவர் கொடுக்கிற காரியம் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அல்லேலூயா. ஆமா, மேல வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, நான் சோதிக்கப்படுகிறேன், இது ஆண்டவனால எனக்கு வந்துச்சு அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. உன்னுடைய சுய விருப்பம், உன்னுடைய சொந்த விருப்பம், இந்த சொந்த விருப்பம் தான் உன்னை என்ன செய்யுது? இழுத்துக்கிட்டு போகுது. சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். கீழே வாசிமா. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து. ஆமா, பின்பு அந்த இச்சை தான் என்ன பண்ணுது? உனக்கு கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் தான் என்னை சோதிக்கிறாரு. இல்லைம்மா, ஆண்டவர் சோதிக்கவே இல்லை. நீ கையில் உட்காந்துருப்ப, டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரை பார்க்க சொன்னார். சொல்லுங்க பார்ப்போம். அது நம்ம சுய விருப்பம். சரி, கொஞ்ச நேரம் பார்க்கலாமே. அது என்ன செய்யுமா? ஆமாம், ஏதோ ஒரு ஆசையுள்ள ஒரு காரியம், இச்சையான ஒரு காரியம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், எங்கேயோ ஒன்றுக்கு போகிறோம். அப்போ நமக்கு என்ன வந்துடுறாங்க? ஒரு ஆசை, ஒரு இச்சை. சரியா? அது என்ன செய்யலாம்? செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தீன்னா என்ன செய்யணும்? அந்த இடத்த விட்டு ஓடிடணும். யோசிப்பை எப்படி செஞ்சான்? ஆமாம், ஓடி வந்துட்டான். அவனுக்கு அங்கே எதனாச்சும் தடைகள் இருந்துச்சா? சொல்லுங்கள். போத்திபார் மனைவிக்கும் அவனுக்கு இடையில எதனாச்சும் தடைகள் இருந்துச்சா? கிடையாது. ஒருத்தர் இல்லை. அவன் வீட்டில் வேலைக்கு அவன் அமர்த்தி இருக்கிறான். ஆனாலும் அவன் என்ன செஞ்சான்? அப்போ அவன் ஆண்டவரை அறிஞ்சபடினால் என்ன செஞ்சான்? விட்டு ஒடியாந்துட்டான். வஸ்திரத்தை விட்டுட்டு ஒடியாந்துட்டான். இன்னைக்கு நமக்கு என்ன செய்யுது? அந்த மாதிரி என்ன வரமாட்டேங்குது. சரி, எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க, அவங்க முன்னாடி எப்படி எந்திரிச்சு போகிறது? சரியா? விருப்பமான பாடல் ஓடும், நம்ம விட்டுட்டு வந்த பழைய பாவத்தினுடைய பாடல் ஓடும். ஒரே இச்சை வந்துடும், ஒரு ஆசை வந்துடும், கேட்கலாமே. இதுதான் என்ன செய்யுமா?
நமக்குள்ள என்ன செய்யுமா? கற்பந்தரிக்குமா, கற்பந்தரிக்கும். சரியா? அது நாளுக்கு நாள் இன்றைக்கி ஒரு காரியம், நாளைக்கு ஒரு காரியம், நாளை கழிச்சு ஒரு காரியம், சின்ன சின்னதாக பெருசு வருஷம் இல்லை, பெருசு வருஷத்துக்கு போக மாட்டேங்க. ஏன்னா சின்ன சின்னதாக பிசாசு உள்ளே நுழைப்பான். சரியா? அப்படி என்ன செய்யுமா? அப்படியே பெருசாக உள்ளே நுழைச்சி அது என்ன செய்யும்? கற்பந்தரிக்கும். அது பூரணமாகும்போது ஆமாம் அந்த பாவமானது பூரணமாயிருமா. இந்த சின்ன 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 பாவங்கள் எல்லாம் சேர்ந்து மூளையில் சேர்ந்து அது என்ன செய்யும்? ஆமாம், கற்பந்தரிச்சிருது. அப்புறம் அது பிறக்கும்போது தான் என்ன வருது? மரணம். ஒன்று வேணாமா, நம்ம சபையில் ஒரு பையன் இருந்தான். அவன் பார்த்திங்கன்னா அவன் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தப்பே நான் சொன்னேன், இந்த மாதிரி ஏன்டா அப்படி போய் வெளியே போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அக்கா அதெல்லாம் நீங்கள் அவன் அக்கானதையும் நீ சொல்லுவான். இப்போ அக்கா நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்கக்கா, அதெல்லாம் நல்ல உள்ளக்கா, நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்துருங்கக்கா அப்படின்னு. சரி, அதே போலதே அவளுக்கு அவனும் வந்தாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவள் சத்தியத்தை முழுமையாக அறியாத ஒரு பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே தெரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் ஞானஸ்தானம் வாங்கினா இருந்தா. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் செய்கிற பாவத்தை அவளால் தடுக்க முடியல. புருஷனை காட்டி கொடுக்கவும் முடியல. இவன் இந்த மாதிரி பாவம் செய்கிறான், அதை கண்டிங்க. ஏன்னா இவ கிறிஸ்துக்குள்ளே வளரலை, இவ கிறிஸ்துக்குள்ளே பூரணமாக இல்லை. நல்லா வளர்ந்துருந்தானா அவன் செய்கிற பாவத்தை அப்பயே சொல்லி அதை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி உண்டாக்கியிருக்கலாம். இல்லை தான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கலாம். இல்லை அவன் எதனாச்சும் சொல்லி ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி அந்த பாவத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வழி உண்டாக்கியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் விட்டதுனால அந்த பாவம் அப்படியே பெருசாகி என்னாச்சு? கற்பந்தரிச்சிச்சு. கடைசியில் அது ஒரு நாள் வெளிப்படும் போது என்ன வந்துச்சு? மரணம் தான் வந்துச்சு. அப்போ நான் கேட்டேன் அந்த பிள்ளைகிட்ட, எவ்வளோ நாளுமா அந்த பழக்கத்தில் இருந்தான் அந்த பையன் அப்படின்னா, அது இப்போ இருக்கும்போது இப்படி வந்துச்சு ஆண்டி, இந்த வயசில் இருக்கு, இப்போ இந்த பிள்ளை பிறக்கும்போது வந்துச்சு ஆண்டி, ஏன் இவ்வளோ நாள் சொல்லலை? இதில் சரியாயிருவாருன்னு நினச்சேன். பாவம் செய்கிறவங்கள மட்டும் நீங்கள் சரியாயிரும்னு நினைக்காதீங்க, அது அதிகமாகிட்டு போகும், அது ஒன்றும் குறையவே குறையாது. சரியா? அதனால் எப்போ பாவம் தெரியுதோ அப்போயே நீங்கள் என்ன செய்யணும்? நறுக்கி விடணும், களை வெட்டணும், களை பிடுங்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய மரமாக மாறிடும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில குடும்பங்களில் இன்றைக்கும் நான் பார்க்குறேன், ஒரு சில குடும்பங்களில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு பாவத்துக்கு துணை போகிறீங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படிலாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட சரியாக கணக்கு கொடுப்பீங்க. ஒருவேளை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நல்ல ஆட்கள் போல் நம்ம உட்காந்துருக்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியவங்களா இருப்போம். பாவத்துக்கு துணை போகிறதுன்னு என்ன? புள்ள செய்கிற பாவத்துக்கு நம்ம என்ன செய்கிறது? நீ செய்கிறது ரைட்டுடா, நான் பின்னாடி உனக்கு பார்த்துக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், சொல்கிறேன், செய்கிறேன், பார்த்துக்கிறேன், அப்புறம் சொல்லிக்கிறலாம் பாஸ்டர்கிட்ட, அப்புறம் சொல்லிக்கலாம் பாஸ்டர் மாட்டேன். செய்யாதீங்க, அது ஆண்டவருக்கு விரோதமான பகை. சரியா? ஆண்டவர் ஒரு நாள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை கற்பந்தரிக்க விடாத அளவுக்கு நம்ம அதை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ அதை என்ன செய்யணும்? நம்ம ஜெயிக்கிறவங்களாய் மாறணும். யாக்கோபு 1:12 வாசிமா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, இப்படிப்பட்ட சோதனைலாம் வரும். அந்த சோதனை நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், சகிக்கணும். வருதா எந்திரிச்சு வந்துருங்க, ஓடி வந்துருங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னு வருதா, அதுலேருந்து வெளியே வந்துருங்க, ஆண்டோடைய சமத்துக்கு முழங்கால் படுகிறதுக்கு. அப்போ இந்த சோதனையை, இப்படிப்பட்ட கற்பந்தரிக்கிற ஒரு பாவமானது அப்படி கற்பந்தரிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை உனக்கு கொண்டு வருதா, அந்த இடத்த விட்டு ஒடியாந்துருங்க. ஒடியாந்துட்டா நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிச்சிடலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன். உனக்கு சோதனைன்னு ஒன்று வருதா, அதை சகிச்சிரு, அது வேணான்னு தூக்கி எறிஞ்சிரு. பாவம் செய்கிறதுக்கு ஒரு காரியம் வருதா, தூக்கி எறிஞ்சிரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அதுலேருந்து உன்னை விடுதலையாக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீ பாக்கியவதி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். சரியா? நம்ம என்ன செய்யணும்? அதை சகித்து கொள்ள வேண்டும். சரி, கலாத்தியர் 5:17 வாசிங்க. அதில் நிறைய இருக்குது. இந்த பாருங்க, இதில் 5:17 வாசிமா. கலாத்தியர் 5. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், இந்த இடத்துல பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நம்ம உடம்புல ஆண்டவர் அதை ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு. மாம்சத்தில் ஒரு இச்சை, ஆவிக்குரிய ஒரு இச்சை, அப்படி இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஆனால் இது ரெண்டும் என்ன செய்யும்? போராடும். நான் எப்படி அதை விட்டு வெளியே வர்றது?
இப்போ நான் சொல்கிறேன்ல, அதை விட்டு ஓடி வந்துடணும். இவனை போல் நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடணும், யோசிப்பை போல். ஆனால் ஓடி வர முடியல. இந்த இடத்துல தான் போராடுகிற ஒரு காரியம் வரும். மாம்சத்துக்கும் ஆவியும் என்ன செய்யுமா, போராடுமா. இந்த காரியத்தை செய்யலாமா, இந்த காரியத்தை செய்யக்கூடாதா. இப்போ லஞ்சம் கொடுக்குறாங்க, ஓட்டு போடுறது கொடுக்குறாங்க, இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு இந்த ஆவியும் மாம்சம் என்ன செய்யும், போராடும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது என்ன சரியா தவறா, எல்லாரும் செய்கிறாங்களே நானும் செய்யட்டுமா. இப்படித்தான் ஒவ்வொரு காரியமும். சரியா, பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யான வாக்குறுதிகள், இல்லை பொய் சாட்சிகள், இப்படி நிறைய காரியங்கள். இது எப்படி போராடுமா, ஆவியும் மாம்சமும் ரெண்டும். ஆவிக்குரியவங்களுக்கு மட்டும்தான் அந்த போராட்டம் வரும், எல்லாருக்கும் வராது. அவங்க வந்தாலும் அதை செஞ்சுட்டா அது பிசாசு அவங்களுக்கு கை தட்டிட்டு போயிடுவான். அவனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இப்போ அவனுக்கும் நமக்கு தான் சம்மந்தம். ஏன்னா நம்ம ஆவிக்குரியவங்க. இந்த ஆவிக்குரியவங்களத்தையும் அவன் என்ன செய்வான், எப்படியாச்சும் இவங்களை பாவத்தால் விழு வைக்கிறதுக்கு அவன் என்ன செய்வான், இப்படிப்பட்ட சோதனையில கொண்டு வந்து விடுவான். உங்களுக்கு மாம்சத்திலையும் ஆவியிலையும் போராட்டம் வருவதற்கு இந்த இப்படி பிரச்சனைகளை கொண்டு வரும்போது நம்ம சரியான முடிவெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், ஆவிக்குரியவங்களாக இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதுலேருந்து என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அந்த மாம்சத்துலேருந்து ஜெயிக்க முடியும். சரியா, அதே மத்தேயு 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 16லேருந்து 19 வரைக்கும் வாசிக்கலாமா? அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை இல்லை போதும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இதுதான் ஒரு மனுஷன் என்ன செய்யுமா, தீட்டுப்படுத்துமா. இது எதுக்குரியது, மாம்சத்துக்குரிய காரியங்கள். சரியா, அங்கே மேலே அதுக்குத்தான் வசனம் உங்களுக்கு வாசித்து காட்ட சொன்னேன். சரியா, 15லேருந்து நம்ம 16லேருந்து வாசிக்கும் போது, அதற்கேசு நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீர்கள். வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் என்ன செய்யறது, அது என்ன செய்யுது, சாப்பிட்டா நீங்கள் வெளியே போயிடுவீங்க, அது ஒன்றும் உங்களை பண்ணாது. ஆனால் வாயிலேருந்து புறப்படுவைகள் இருதயத்திலேருந்து புறப்பட்டு வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது என்ன செய்யும், மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதுக்கு கீழே தான் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எப்படி எனில் மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து தோன்றுகிற காரியங்கள் என்னது, பொல்லாத சிந்தனை. இதில் மனுஷனை தீட்டுப்படுத்துமா, தீட்டுப்படுத்தாதா? தீட்டுப்படுத்தும். சரியா, பொல்லாத சிந்தனை. அப்புறம் என்னது, கொலை பாதங்கள். கொலை செய்கிறதுக்கு எங்கே வந்து வருது சிந்தனை? ஆமாம், இருதயத்துலேருந்து தான் வருது, தோணுது. இதெல்லாம் என்ன செய்யுமா, உங்களுக்கு என்ன செய்யும், உங்கள் இடத்துலேருந்து, உங்கள் மாம்சத்துலேருந்து புறப்பட்டு வரும். இதை நீங்கள் என்ன செய்யணும், ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இவரெல்லாம் என்ன செய்யணும், சிலுவையில் ஜெயிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சிலுவை காட்சி நமக்கு காட்டுறாரு. அதில் என்ன செய்யணும், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவங்கள ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்து சிலுவையின் மேல் எல்லா காரியங்களும் ஆணி அடிச்சிட்டாரு. அதை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரணும். இதெல்லாம் செஞ்சுட்டாரு, நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடாது. நம்ம இந்த காரியத்தை செய்யக்கூடாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், அந்த உணர்வு இருக்கணும். சரியா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உணர்வு இருக்கணும். அதே ரோமர் 7ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்கம்மா. அங்கே ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 7. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், பாத்தீங்களா, இங்க கூட பாத்தீங்கன்னா, நான் விரும்புகிற நன்மை செய்யாதபடி விரும்பாத தீமையே செய்கிறேன். விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். இது என்னம்மா இது? இப்போ இருதயத்துக்குள்ளே எல்லாமே வருது. சரியா, நான் விரும்புகிற நன்மையை என்ன செய்யலை, விரும்பாத தீமையை செய்கிறேன். அது எப்படி வருதா, கீழே வசிமே 2வது வசனம். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என்ன மாதிரி வசனம் பாருங்கம்மா, நமக்குள்ள இருக்கிற என்ன பாவமே அப்படி செய்ய சொல்லுதான். நமக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்யணும். விரும்புகிற நன்மை செய்யறதுக்கு எனக்கு இருக்கு, ஆனால் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன இருக்குதான் உள்ள மாம்சத்துக்குள்ள பாவம் குடி கொண்டு இருக்கு. அந்த பாவம் என்ன செய்ய விடுது, என்னைய செய்யக்கூடாது, தடை பண்ணுது. அப்போ நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது,
பாவ சிந்தனை இருக்கக்கூடாது. இந்த மாம்சத்தில் பாவ சிந்தனை இருக்கக்கூடாது. நீங்கள் பாவ சிந்தனைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, இச்சைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும்? கற்பம் தரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கற்பம் என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு வெளிப்படும், 10 மாதம் கழித்து வெளிப்படும். ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது மாதிரி அது என்ன செய்யுமா? மரணத்தை பிறப்பிச்சிரும். அப்போ நம்ம அதில் என்ன செய்யக்கூடாது? பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அந்த மாம்சத்துக்குள்ள என்ன இருக்குதா? பாவ சிந்தனை இருக்குதா? அந்த பாவ சிந்தனை என்ன செய்யுது? நம்மளை அழிச்சு போட்டுரும். சரியா? அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிமா. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற அதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள். பலவித இச்சையிலே விழுகிறார்கள். ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இந்த காரியம் பாருங்க. இந்த இச்சையானது பணத்தில் கூட நமக்கு ஒரு இச்சை வந்துடுது இல்லை? பணம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. பணம் வேணும் தான். ஆனால் அளவு கடந்து அதிகமாக ஆசைப்பட்டு என்ன செஞ்சாங்களாம்? தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்கிறாங்களாம். சரியா? விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடுறாங்களாம். நமக்கு கிடைக்கலன்னா என்ன அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை, என்ன ஆண்டவரை பின்பற்றி என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? வந்துடுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதுக்கெல்லாம் விலகி இருக்கணும். அந்த இச்சைக்கெல்லாம் விலகி இருக்கணும். விலகி இருந்தால் மட்டும்தான் நம்ம பாதுகாக்கப்பட முடியும். சரியா? 2 நாளாகவும் 16:9 வாசிங்களேன். 2 நாளாகவும் 16:9 வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். 2 நாளாகவும் 16:9 வாசியமா? ஆமாம், இல்லை வேற மாதிரி இருக்குதே. 1 நாளாகவும் 16:9. சரி, கொலோசியர் 2:11 வாசி. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து 11ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஆமா, கையால் செய்யப்படாத விருத்த சேதனமாகிய விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீங்கள். விருத்த சேதனம் பண்றது என்னன்னா சதையை அறுக்கிறது. சரியா? அது என்ன செய்வாங்க? ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சரியா? விருத்த சேதனம்ன்றது பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா விருத்த சேதம் பண்ணாதவங்க யாரும் ஆண்டோட சமூகத்துக்கு போக முடியாது. சரியா? அதனாலதே மோசே கூட ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது தன்னுடைய பிள்ளைகளை விருத்த சேதனம் பண்ணாமல் வச்சுருந்தா சிப்போரால். அதனாலதே ஆண்டவரையை எதிர்க்க பார்த்து கொல்ல பார்த்தாருன்னு சொன்னோன்னேவும் அவன் என்ன செஞ்சா? ஆண்டோட சமூகத்துக்கு போகும்போது விருத்த சேதனம் பண்ணி போகணும்னு சொல்லி விருத்த சேதனம் பண்ணான். அப்போ இங்கே ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது? கையால் செய்யப்படாத விருத்த சேதனமாகி அவருக்குள்ள என்ன செஞ்சீங்க? நீங்கள் செஞ்சீங்க. என்ன சரீரத்தை கலந்து போடணும்? பாவ சரீரத்தை நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா விருத்த சேதனம் செய்யாத அவருக்குள் நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க, நிலைச்சிருக்கிறீங்க. அப்போ மாம்சத்துக்குரிய காரியம் என்னது? பாவம். அப்போ மாம்ச சிந்தை பாவம். அவற்றிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? விடுதலை பெற வேண்டும். அப்போ எப்படி விடுதலை பெற முடியும்? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லா இடங்களிலும் நம்மளை என்ன செய்வார்? ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து நமக்கு ஒரு சோதனை வரும். யார் மூலமாக அந்த சோதனை வரும்? இது மாம்சத்தின் மூலமாக நமக்கு இந்த சோதனை வந்துச்சு. சரியா? அடுத்து ஒரு சோதனை வரும். சாத்தானால் வரும் சோதனை. வருமா வராதா? சாத்தானால் தான் நிறைய வரும். எல்லா சோதனையும் அப்படித்தான். ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கு தான் மாம்சத்தின்னு ஒரு சோதனை. அந்த மாம்சத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கணும், ஆவியானவர் இருக்கணும், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கணும். அப்போ மாம்சத்தில் வர்றதான எல்லா காரியங்களும் நம்ம ஜெயிக்க முடியும். ஆமாம். அதுக்கடுத்து பிசாசினால் வர்ற சோதனை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 2:11 வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:11.
சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமா, முதல்ல என்ன செய்யணும்? சாத்தானால் வருகிறதான சோதனை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். அவனுடைய தந்திரங்கள் எப்படி. சாத்தானால் நமக்கு சோதனை வரும். செபிக்க கூடாதுன்னு ஒரு சோதனை வரும், ஆலயத்துக்கு போகாதன்னு சோதனை வரும், உபவாசம் இருக்காதன்னு சோதனை வரும், சிலுவத்தை ஏனம்னா அதெல்லாம் பொய், அதெல்லாம் ஆண்டவர் எப்பயோ செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு சோதனை வரும். இதெல்லாம் யார் கொடுக்குற ஆலோசனை? சாத்தான் கொடுக்குற ஆலோசனை. இதெல்லாம் என்ன செய்யணும்? நீ ஜெயிக்கணும். சரியா? அவன் இப்படி சொல்றான்னா அவனுடைய தந்திரமான காரியத்தை நீ என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் வாசிக்கும் அந்த வசனத்தை. சாத்தானாலே நம்ம மோசம் போகாதபடி. நீங்க தான் அதை என்ன செய்யணும்? வாசிக்கும் போதே தெரியணும். சாத்தானால ஒரு காரியம் வருதா அதை சரியா நம்ம கண்டுபிடிச்சுக்கிறணும். சரியா கண்டுபிடிச்சு இது இவன் தான் கொண்டு வர்றான், ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்கு ஒரு தடை வருதுன்னா அது பிசாசு கொண்டு வர்றான் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு கொள்ளணும். வாசிமா. தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்ய தெரியுமா? விட்டு கொடுத்துருவோம். பிசாசுக்கு என்ன செய்வோம்? விட்டு கொடுத்துருவோம். அவன் தந்திரத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க, இந்த 40 நாள் நான் ப்ரேயருக்கு போகணும் அப்படின்னு. எதாச்சும் ஒரு சோதனை கொண்டு வருவான். போகாத, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இங்கே போகணும், அங்கே போகணும், அவங்க கூப்பிட்றாங்க, இவங்க கூப்பிட்றாங்க, பேங்குக்கு போகணும், இல்லை ஓட்டு எலெக்ஷனுக்கு போகணும், எம்எல்ஏ பார்க்க போகணும், நிறைய சொல்லுவான். எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடணும். அல்லேலூயா. அதுதான் அவனுடைய தந்திரங்கள். இன்னதென்று அறியாமல் இருக்கக்கூடாது, இன்னதென்று நமக்கு தெரியும் அல்லவா. அதனால அதை எட்டல என்ன செய்யணும்? தூக்கி எரிஞ்சிட்டு வரணும். சரியா? யோவான் 1 யோவான் 3:8 வாசிங்க. 1 யோவான் 3:8 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆமா, பாவம் செய்கிறவன் யாரானால் உண்டாயிருக்கானா? ஆமாம், பிசாசினால் உண்டாகிறான். ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு சோதனை யாரு? பிசாசு தான். தேவையில்லாமல் கோவம் வருதா? பிசாசு தான் உனக்கு கொடுத்துருக்குறான். தேவையில்லாமல் பகை இருக்குதா? பிசாசு கொடுத்துருக்குறான். தேவையில்லாமல் வீட்டுக்குள்ள சமாதானம் கெட்டு போச்சா? பிசாசுனா அதை கொடுத்துருக்குறான். தேவையில்லாமல் எதனாச்சும் ஒரு பிரச்சனை மற்றவங்க மூலம் வருதா? அது பிசாசு தான் கொடுத்துருக்கான். அதை நீ வகை கண்டுபிடிச்சிடணும். அதை கண்டுபிடிச்சி அதை ஜெயிக்கிறவங்கள நம்ம மாறணும். சரியா? அதை வளர்க்குறவங்களா அதை அப்படியே வளர விட்டு கற்பம் தெரிக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சரியா? அப்போ பிசாசு யாருனால உண்டாயிருக்கிறான்? ஆமாம், மாம்சத்தில் உண்டாயிருக்குது. அது எப்படி வர்றான்? பாவம் செய்கிறவன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நீ பாவம் செஞ்சினா யாருனால் உண்டாக்கப்பட்ட புள்ள? பிசாசினால் உண்டாக்கப்பட்ட புள்ள. அதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அதை அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். அதை அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நெஞ்சார் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அதே லூக்கா 22 31-32 வாசிங்க. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல. ஆமா, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆமா, உத்தரவு கேட்டிருக்கான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி, நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமா, உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லி எதுக்கு சொன்னார் அந்த வார்த்தையை? ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், இவன் என்ன பண்ண போகிறான்? பேதுரு மறுதளிக்க போகிறான். ஆண்டவரே உமக்கு இப்படி நேரிடக்கூடாது, நீங்கள் அதுக்கு போகக்கூடாது, சிலுவைக்கு போகக்கூடாது, அப்படி இப்படின்னு மத்தேயில வரும், லூக்காவில் வரும், மார்க்கில் வரும், யோவானில் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பிசாசு எப்படி வந்திருக்கானா? சொலகில் புடைக்கிற மாதிரி, அப்படியே தூசி மாதிரி உன்னை உதறி விடுறதுக்கு வந்திருக்கிறான். நானும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு என்ன செய்கிறேன்? உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், உன்னை காத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, நீ இன்னைக்கு என்ன செய்ய போகிற? சேவல் கூவதற்கு முன்னே 3 தடவை என்னை மறுதளிக்க போகிற அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். நீ செய்ய போறடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கூட இருக்கிற பிரதான அப்போஸ்தலர் சீசன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சிட்டான். இன்னைக்கு நம்ம கூட அநேக நேரங்களில் நமக்கு எத்தனைதே பைபிளில் வரி வரியாக எழுதி ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருந்தாலும் கேட்டுட்டு இந்த காதில் விட்டுட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத போய் செஞ்சுருவோம். பேதுரு அப்படித்தான் செஞ்சான்.
அதனால தான் இங்கே சொல்கிறாரு, உன்னை சொலகளை புடைக்கிறதுக்கு வந்திருக்கான் பிசாசு. நீ எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இந்த காரியத்தை உனக்கு நான் சொல்கிறேன். நீ என்ன இன்னைக்கு 3 தடவை மறுதளிக்க போகிற அப்படின்னு. உடனே நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படி இப்படின்னு. ஆனால் ஆண்டவர் எச்சரித்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவன் நெஞ்சான் செஞ்சிட்டான். இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தான், இதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க அப்படின்னு உங்களுக்கு எத்தனை தான் போதிச்சாலும் எதை சொல்கிறோமோ அதை செய்வோம். ஏன்னா பிசாசுக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு ஏற்று நிற்போம், வசனத்தை தலைகளாக போட்டுக்குருவோம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? பிசாசுக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு ஏற்று நிற்போம். அதுதான் இந்த பேதுரு அப்படித்தான் செஞ்சான். சரியா? அவன் 3 தடவை நெஞ்சான் ஆண்டவர்கிட்ட மறுதளித்து. ஆண்டவர் சிலுவை தூக்கிட்டு போகும்போது திரும்பி பார்க்கும்போதே அவனுக்கு உணர்வு வருது. அது வரைக்கும் உணராது இருந்தான். அது வரைக்கும் ஆமாம், சோதம் குமார பட்டணத்தில் ஜனங்க என்ன செஞ்சாங்க? உணராது இருந்தாங்க. வெள்ளம் வந்து அவங்கள வாரிக்கொண்டு போகிறது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு உணர்வே இல்லை. நோவா நெஞ்சார், பேலையை கட்டி பிரசங்கம் பண்ணார், அவ்வளோ பண்ணார், மனம் திரும்புங்கன்னு. யாரும் கேட்கல. ஆனால் வெள்ளம் வந்து மேலே ஏறும்போது தான் அவங்களுக்கு உணர்வே வந்துச்சு. வாரிக்கொண்டு போகிறது வரைக்கும் உணர்வில். இன்றைக்கி நம்ம கூட அந்த மாதிரி தான் நிறைய நேரங்களில் பிசாசு மயக்கத்தில் இருக்கிறோம். ஒரு ஆபத்துன்னு வந்த பிறகுதே உணர்வு வரும். சரியா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வசனம் வாசிக்கும்போது சொன்னார், விருத்த சேதனம் செய்யாத அவருக்குள் நீ இருக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? உன்னை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பிசாசுகிட்ட இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? அவன் கையுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? அவன் விருப்பப்படி வாழக்கூடாது, அவனை எதிர்த்து நிற்கிறவளாக இருக்கணும். அதுதான் நம்மளை ஆண்டவர் நினைஞ்சாரு, கிறிஸ்துவுக்குள்ள உங்களை வச்சிருக்கிறேன், நீங்கள் எனக்குள்ளே இருங்க, அப்போ வெற்றி சிறக்கிறவங்களா இருப்பீங்க, பிசாசனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்கே பேதுருவை பார்த்து அவள் அழகா சொல்றாரு. மற்ற இடத்துலலாம் வாஸ்து பாருங்க, அங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாரு. இந்த இடத்துல மட்டும் தெளிவாக சொல்வார், பிசாசு உன்னை புடைக்கிறதுக்கு வந்திருக்கிறான், சொலகளை போட்டு ஊதி தள்ளுறதுக்கு வந்திருக்கிறான், நீ ஜாக்கிரதையா இருடா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் என்ன செஞ்சிருமா? பிசாசனுடைய காரியங்கள் என்ன, அவை மூலமாக நமக்கு என்ன சோதனை வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்? நம்ம அதை விரட்டி அடிக்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து எபிரேயர் 10:8 வாசிங்க. எபிரேயர் நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க. எபிரேயர் 10:8மா? 10:8 பின்வாங்கி போறாத்துமா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். ஆமென். பின்வாங்கி போற ஆத்துமா மேல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? பிரியமா இருக்க மாட்டார். சரியா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பின்வாங்கி போற ஆத்மா யார் மூலமா வெளியே போகுது? பிசாசு மூலமாக தான் வெளியே போகுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி போகிற ஆத்மா மேலே நான் நினைச்ச மாட்டேன், பிரியமாக இருக்க மாட்டேன். அவன் எப்படி இருக்கணும்? பிசாசை ஜெயிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அவன் பிசாசை ஜெயிக்காதபடி அவன் பின்வாங்கி போவானால் நான் அவன் மேலே பிரியமாக இருக்க மாட்டேன். சரியா? 38-39 வாசிமா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடறதுக்கு என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கணும். பிசாசு என்ன செய்வான்? பின்வாங்க போறதுக்கு பல தந்திரங்களை செய்வான். சரியா? எபிரேயர் 10:38-39. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த பின்வாங்கி போகிறதுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. இது பிசாசு தந்திரமாக நமக்குள்ளே கொண்டு வர்ற காரியம். நம்ம சபையில் கூட நிறைய பேர் முன்னாடி உட்காருவாங்க, அப்புறம் சென்டரில் உட்காருவாங்க, அப்புறம் அதுக்கு அடுத்து உட்காருவாங்க, பின்னாடி உட்காருவாங்க, அப்புறம் வெளியே போயிடுவாங்க. இதெல்லாம் யார் செய்கிற காரியம்? பின்வாங்கி போகிறதுக்கு பிசாசு தந்திரமாக அவங்கள உள்ள நுழைஞ்சு செய்கிற காரியம். அந்த ஆத்துவ மேலே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? பிரியமாக இருக்காது, பிரியமாக இருக்க மாட்டார். அவங்கள புதுப்பிக்கிறதும் கூடாத காரியம்னு சொல்லியிருக்கிறார். வாசித்திருக்கீங்களா? அவங்கள புதுப்பிக்கிற காரியமும் கூடாத காரியம். பின்வாங்கி போகிறவங்க மேலே. ஆமாம், வாசிங்க. அதே எபிரேயர் 6 வாசிங்க. 6 வாசிங்க. எபிரேயர் 6. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா. பின்வாங்கி போயிட்டீங்களா? அவங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
சரியா? ஒரு ஆத்மா பின்வாங்கி போயிடுச்சா மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அது ஆண்டவர் எப்போ அதை உறுதிப்படுத்துவார்னு நம்ம சொல்ல முடியாது. அது என்ன செய்யறதா, புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்போ வீடை புதுப்பிச்சிடலாம், சோபா புதுப்பிச்சிடலாம், கட்டில் புதுப்பிச்சிடலாம், பெயிண்ட் அடிச்சு, இல்லை சேவரை புதுப்பிச்சிடலாம். உன்னை ஒரு ஆத்மாவை புதுப்பிக்கிறேன்னா ஆண்டவர் தான் செய்யணும் அந்த காரியத்தை. அதனால தான் பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆண்டவருக்குள்ள வந்துட்டோமா உறுதியாக ஸ்ட்ராங்காக என்ன வந்தாலும் சரி. அதான் சிலுவையில் நம்ம என்ன எல்லா காரியத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? சகித்து கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து வாசிப்போம். அடுத்து என்ன நமக்கு காரியங்கள் வருது? நேரம் ஆயிடுச்சு. தேவனிடத்துலேருந்து வரும் சோதனை. இப்போ மாம்சத்தில் சோதனை வந்துச்சு, பிசாசினால் சோதனை வந்துச்சு. இப்போ தேவனிடத்துலேருந்து சோதனை வருமா வராதா? வரும். ஆண்டவர் உங்களை சோதித்து பார்ப்பாரு. ஏன்னா நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கீங்களா, ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, கல் போல் இருக்கீங்களா, இல்லை மணலாக இருக்கிறீங்களா, இல்லை மண்ணாக இருக்கீங்களா, இல்லை களிமண்ணாக இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சோதனை பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22:1 வாஸ்தவம்னா ஆபிரகாமை பார்த்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் சோதிக்கிறாரு. உன் பிள்ளைய, உன் நேச குமாரனை என்ன செய்கிறாரு? ஆமாம், எனக்கு என்ன செய்ய கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. வாசனம் வாசிங்கம்மா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். யார் சோதித்தா? தேவன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சோதனை கொடுக்குறாரு. இவன் செய்வானா செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்றாரு? நடத்தி கூட்டு கொண்டு போகிறாரு. எத்தனை நாள் பிரயாணமாக போகிறாங்க? 3 நாள் பிரயாணமாக போகிறாங்க. வேலைக்காரங்களை கூட்டுக்கிட்டு இதை கட்டிக்கிட்டு விறகு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? போகிறாங்க 3 நாள். இதுக்கு இடையில் இவன் என்னமோ மறுதளிச்சிட்றானா? ஆபிரகாம், எனக்கு வேணாம் ஆண்டவரே, ஒத்த பிள்ளை கொடுத்தீங்க, இந்த வயசில் கொடுத்து இப்போ எடுக்கிறேன்னு சொல்கிறீங்களே, இப்படி சொல்கிறீங்களே, அப்படி சொல்கிறீங்களே, எதையாச்சும் சொல்லி இடையில கூட்டுக்கிட்டு எங்கெங்கன்னு போயிடுவாரோ என்னமோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நெஞ்சார் 3 நாள் நடக்க விடுறாரு. மகனை கூட்டுட்டு போ, எனக்கு போய் பழி செலுத்த, நான் சொன்ன இடத்தையும் போகணும். ஏன் பழி செலுத்துறவு பக்கத்தில் கூட சொல்லியிருக்க கூடாதா? செலுத்துறான்னு சொல்லி டக்குன்னு செஞ்சுருப்பான்ல. ஆனால் 3 நாள் டைம் கொடுக்குறாரு பாருங்க. இதில் நம்ம மறுதளிச்சு போகிறோமா அப்படின்னு அதை தேவன் சோதிக்கிறாரு. அப்போ அதில் அவர் இணைஞ்சாரு, ஜெயிச்சாரு. அல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையா இவரை சொல்லுவார், ஆபிரகாமாக ஈசாக்க இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சாரு சர்வாங்க தகன பலியா. அதே போல் ஈசாக்க என்னஞ்சாங்க? சர்வாங்க தகன பலியா அவனை படுக்க போட்டு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சோதிக்கும் போது அதை நம்ம செய்கிறோமா செய்யலையா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆண்டவர் மூலமாக நமக்கு சோதனை வரும். சரியா? அடுத்து பார்த்தோம் உபாகமம் 13:3 வாசித்து பாருங்களேன். உபாகமம் 13:3 வாசிங்க. அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆமா, இங்க ஒரு காரியம் நடக்குது. ஒரு தீர்க்கதரிசியை பத்தி, மீகா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியை பத்தி தான் அதுக்கு முன்னாடிலாம் வரும். நீங்க இதை போய் வீட்டில் போய் நல்லா அந்த முழுசும் வாசித்து பாருங்க. அதுல பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி சொன்னதை நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் நம்புறீங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல அவர்களை சோதிக்கிறார். உங்கள் முற்பிதாக்கள் செஞ்ச காரியங்கள் அப்படின்னு சொல்லித்தான் அது ஆரம்பிக்குமேவும். அப்போ அவங்க செஞ்ச காரியம் தீர்க்கதரிசனமாக ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா, அது உண்மையா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த முழு மனதோடு, அந்த முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு இங்கே ஆண்டவர் சோதிக்கிறாராம். யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை. சரியா? அப்போ ஆண்டவர் சோதனை செய்வார். நம்மளும் அது அந்த சோதனைக்கு ஆயத்தமாக இருக்கணும். சரியா? சங்கீதம் 11:5 வாசிமா. சீக்கிரம் சங்கீதம். நீதிமானை சோதித்து அறிகிறார். கர்த்தர் நீதிமானை சோதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாம் நீதிமானா? அதனால தானே சோதனை வந்துச்சு. நீதிமானா இருந்தால் உனக்கு சோதனை வரும். அதுலேருந்து ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் இணைஞ்சாரு, வழியை உண்டாக்கி கொடுப்பார். நீதிமானா இருந்தால் சோதனை வரும். அல்லேலூயா. ஆமாம், நீதிமானை கர்த்தர் சோதித்தருகிறார். அப்போ நீதிமானா இருந்தோம்னா நாம் எதுக்கு நம்மளை சோதிக்கிறாரு? கடைசியில் சொல்கிறேன் எதுக்காக நம்மளை சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆதியாகமம் 30:20.
32 வாசிமா, 32 வாசி, ஆதியாகமம் 32. யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். ஆமா, தேவன் சொல்றா, ராகேல ரொம்ப விருப்பமா யாக்கோபு நேசித்தான். அவ பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்ன உடனேவும் அவன் சொல்றான், கர்த்தரல்லவோ உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறாரு. இங்க சொல்றது கணவன் சொல்றான். அதே 30:22 வாசிமா. தேவன் ராகேலை நினைத்தருளினார். ராகேலை நினைத்தருளினார். அப்ப யார் அடைச்சது கற்பத்தை? கர்த்தரே அடைச்சு வச்சிருக்கிறாரு இல்ல. இங்க அவர் தெரியாமே சொல்றாரு, கர்த்தர் தான் உன் கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறாரு. என்னட்ட போய் பிள்ளை கொடுன்னு கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு யாக்கோப்பு ராகேலை பார்த்து சொல்றாரு. ஆனா அதே அதிகாரத்துல 20வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ராகேல் என்ன சொல்றா? ஆமா, தேவன் ராகேலை நினைத்தருளினார். அப்ப கற்பத்தை அடைச்சது யாரு? ஆமா, அது சோதனையா? சோதனை இல்லையா? தேவனால் வந்த சோதனை. சரியா? கர்த்தர் தான் அந்த காரியத்தை செய்தார். அப்ப ஆண்டவர் மூலமா நமக்கு சோதனை வரும். அதே நியாயாதிபதிகள் 11:1 வாசித்தோம்னா அங்க பார்த்தீங்கன்னா எப்தா அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருப்பான். அந்த எப்தாவை என்ன செய்வாங்க தெரியுமா? அமலேக்கிற அடித்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க, தான் வம்சத்தார் என்ன செய்வாங்க, அவனை கூப்பிடுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வேசியின் மகன். சரியா? பரஸ்திரியின் மகன். அவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கும்போது அவனை பரஸ்திரி மகன் சொல்லிட்டு எல்லாம் விரட்டி விட்டுருவாங்க அவனை. சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிருவான், வெளியே வந்துடுவான். எங்கே இருக்கிறாவே? வாசிமா. கீலேயாத். எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவனை விரட்டி விட்டுட்டாங்க. ஆனா அவன் என்ன செய்யறான், ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறான். அவன் சரி போதும், அதை சொல்றேன், நான் கதையா சொல்லிடுறேன். அப்போ அவன் பராக்கிரமசாலியா இருக்கான், யுத்தம் பண்ண வரணும் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான், அவங்க கூப்பிட்டானுங்க, இதெல்லாம் சொல்லி காட்டுறான். நீ எங்களெல்லாம் விரட்டி விட்டியா, என்னைய விரட்டி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தேவைக்கு மாதிரி என்னை கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறான். போயிட்டு என்ன செய்வான், அந்த யுத்தம் பண்ண போறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் யுத்தம் பண்ண போகிறேன், நான் மறுபடியும் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு. அவங்க என்ன செய்கிறாங்க, நீ ஜெயிச்சிட்டினா நீ என்ன செய்ய, அந்த கீழேத்த ஃபுல்லாக நீயே ஆளு, நீயே அரசனாக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ஒரு சரின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, போகிறாரு. போகும்போது ஒரு ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நான் போயிட்டு திரும்பி சமாதானத்தோடு நான் திரும்பி வந்தேன்னா எனக்கு எதுக்கு என்ன வருதோ அதை என்ன செஞ்சிருவேன், உமக்கு பழி செலுத்திடுவேன் அப்படின்னு இவன் பொருத்தனை பண்ணுறான். இவன் நினச்சிக்கிட்டான் பழி செலுத்துறதுக்கு வேற ஆனாச்சல் ராஜாக்கள் மந்திரிகள் வேற ஆசாரியர் லேவியன் இல்லை ஏதாவது ஒரு கோத்திரம் வரும், அவங்கள பிடிச்சி பழி செலுத்தலான்னு நினச்சி அவன் சொல்லிட்டான், பழி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டான். ஆனால் அவன் அதே மாதிரி ஆண்டவர் ஜெயிக்க வச்சுட்டாரு. சோதனை ஜெயிக்க வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது யார் வந்தா? வாசிமா. 34 34 வாசிமா. 11:31. வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை இல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. பாத்தீங்களா? அவனுக்கு அவ ஒருத்தி தான் பிள்ளை. அவதான் என்ன அப்பா ஜெயிச்சுட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு அவ சந்தோஷத்துல இருக்கிற பிள்ளையெல்லாம் கூட்டுக்கிட்டு என்ன செய்யறா, வாசித்துக்கிட்டு கிட்டார் வாசித்துக்கிட்டு என்ன செய்யறா, அப்பாவுக்கு எதுக்க ஒடியாடுறா. என்ன சொல்றா, அப்பா ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனா என்ன செய்யறான், பார்த்த உடனே என்ன செய்யறான், வஸ்திரத்தை கிழிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறான். ஆண்டவரே நான் என்ன செய்வேன், பொருத்தனை பண்ணிட்டேனே. மேலே பார்த்தீங்கன்னா 31வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அவன் பொருத்தனை பண்ணுவான், நான் என்ன வருதோ நான் செஞ்சிடறேன்னு. வேற என்ன செய்ய முடியும்? பயங்கர ஒரு சோதனை எப்தாவுக்கு. அப்போ அவன் நெஞ்சான், அந்த சோதனையை நிறைவேற்றினான், அந்த இதை நெஞ்சான் பொருத்தனையை நிறைவேற்றினான். சரியா? அப்போ நமக்கு யார் மூலமாக சோதனை வரும்? ஆமாம், தேவனத்திலேருந்து நமக்கு என்ன வரும்? சோதனை வரும். அந்த சோதனை நல்லதாக தான் இருக்கணும். சரியா? அதனால தேவன் சோதிப்பார் என்று என்ன சொல்லக்கூடாது, அதில் இருந்து ஆண்டவர் என்ன சொல்ல நமக்கு விடுதலையாக்குறதுக்கும் உதவி செய்வார். தேவன் தான் சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுறவரில் அதுலேருந்து நமக்கு என்ன செய்வார், விடுதலையும் செய்வார். சரியா? 2 பேதுரு 2:9 வாசிங்க. சீக்கிரமா வாசிமா. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். ஆமா, போதும். கர்த்தர் என்ன செய்யறாரா, ஆமா, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்ன செய்வாரா, ரட்சிக்கிறாராம். அதுல கூட பாருங்க ஒரு ரட்சிப்பு இல்ல, அந்த ரட்சிப்பு என்ன செய்யறாரு, ஆண்டவர் கொடுக்கிறாரு. சோதனையில் இருந்து தேவ பக்தி உள்ளவங்களை, அதனாலதான் சொல்றது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் நீங்க, அப்பத்தான் வெற்றி சிறக்க முடியும். எல்லா காரியத்திலையும் கிறிஸ்துவை விட்டு நீங்க வெளியே இருந்து எதுலையும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, மாம்சத்திலும் ஜெயிக்க முடியாது, பிசாசிலிருந்து ஜெயிக்க முடியாது, தேவன் தருகிற சோதனையிலிருந்து நீங்க ஜெயிக்க முடியாது. எங்க இருக்கணும்?
கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சோதனையில் இருந்து தேவ பக்தி உள்ளவனை தேவன் என்ன செய்றாரா? ரட்சிக்கிறார். ஆண்டவர் சோதிக்கிறவர் மாத்திரம் இல்ல, அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க. தேவன் நம்முடைய திராணிக்கு மேல நம்மளை என்ன செய்யறது இல்ல, சோதிக்கிறதே இல்ல. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடார். ஆமா, இடம் கொடுக்க மாட்டார். போதும், நம்மளை சோதிக்கிறாருன்னு சொன்னா நமக்கு ஒரு திராணி இருக்கணும். அந்த திராணிக்கு தக்கதான் நமக்கு என்ன செய்வாரு? சோதனை வரும். அதுக்கு மேல என்ன செய்யறாது? சோதனை வரவே வராது. ஆண்டவர் நினைச்சுவாரு, அப்படி சோதனை திணிச்சு உன்னை கஷ்டப்பட வச்சு கண்ணீர் வடிக்க வச்சு அழுக வச்சு புலம்ப வச்சு அப்படிலாம் விட மாட்டாரு. உன்னால முடியும் அப்படிங்கிற விசுவாசம் உனக்குள்ள இருக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு சோதனை வரும். சரியா? அதுக்கு மேல ஆண்டவர் நினைச்சாரு, நம்மளை சோதிக்க மாட்டார். அப்போஸ்தலர் 20:19 வாசிங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, எனக்கு மனத்தாழ்மை, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட. யூதர்கள் நிறைய பேர் நெஞ்சாங்க பவுலுக்கு விரோதம் அப்போ எழும்புனாங்க அவர் ஊழியத்துக்கு வரும்போது. சரியா? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய சோதனைகள் வரும். அப்போ வர்றாங்க. அப்போ சொல்கிறாரு, அந்த அந்த இடரல்கள், சோதனைகள், வேதனைகள் அவருக்கு வந்தபோது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த சோதனை கூட நான் என்ன செய்ய, கர்த்தரை சேவித்தே, நான் விட்டு விடலை. எனக்கு உங்கள் பிள்ளை மூலமாகத்தே ஆண்டவரை, எனக்கு பிரச்சனை வருது, பாடுகள் வருது, ஓத்திரங்கள் வருதுன்னு ஆண்டவர் விட்டு அவர் என்ன செய்யலை, பின்வாங்கி போகலை. அதே ஆண்டவர் அவர் என்ன செஞ்சார், அதோட ஆண்டவர் என்ன செஞ்சாராம், சேவித்தார். ஆண்டவரை தொழுது கொண்டார், ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சார். அவர் கொடுக்குற எல்லா பாடுகளையும் என்ன செஞ்சார், சகித்து கொண்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன இடர்கள் வந்தாலும், என்ன இச்சைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயித்து வந்தீங்கன்னா கடைசி ஆண்டவர் சொல்கிறாரு, யோபு 23:10 வாசிங்கம்மா. யோபு 23:10 வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நாம் போகிற வழி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உங்களை சோதிக்கிறாரா? நீங்கள் என்ன சோதனையில் சகிச்சு மேலே வர்றீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பொன்னாக விளங்க பண்ணுவேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?